வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ சிலபஸில் புவியியல் அதுதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 300க்கும் மேற்பட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் என்னென்ன வீடியோ போடுறோம்னா, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாத்துக்குடைய நோட்ஸும் போடுறோம். வரிசையாக எக்ஸாமும் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு என்ன அப்படின்னா பெரு வெடிப்பு. ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஸ்டின், இரு வான்பொருட்களுக்கு இடையேயான தொலைவை அளக்க உதவுவது என்னென்னா ஒளியாண்டு. இரு வான்பொருட்கள்னால் இப்போ சூரியனும் சந்திரனும் இருக்குங்களா, அது ரெண்டுக்கும் இடையேயான தொலைவை அளக்க என்ன பயன்படுதுன்னா ஒளியாண்டு. ஓகேங்களா. மூணாவது கொஸ்டின், அதிக துணைக்கோள் கொண்ட கோள் எது அப்படின்னா வியாழன். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நான்காவது கொஸ்டின், நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் எது அப்படின்னா சந்திராயன் 1. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அஞ்சாவது கொஸ்டின்னா புவியின் சாய்வு கோணம் எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 23.5 டிகிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆறாவது கொஸ்டின், நிழல்நடு கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள் டேஷ் மற்றும் ட்ரஸ் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை சந்திக்கும். ஓகேங்களா. அது என்னென்னா மார்ச் 21லையும் செப்டம்பர் 23லையும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின், கேட்க போகிற கொஸ்டினும். ஓகேங்களா. ஏழாவது கொஸ்டின், புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியே ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா ஒளிர்வு வட்டம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து எட்டாவது கொஸ்டின், புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா சுழல்தல். ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒன்பதாவது கொஸ்டின், மகர ரேகையில் சூரியன் கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எதுனா ஆப்ஷன் டி தான் டிசம்பர் 22. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பார்த்தோம். இதையும் கொஞ்சம் மனப்பாடம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் அடங்கியுள்ள விண்மீன் திரள் எது அப்படின்னா பால்வெளி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மனிதன் தன் காலடிகளை பதித்துள்ள ஒரே விண்பொருள் எதுனா சந்திரன். ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும் அப்படின்னா சனி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. மிக சிறிய பெருங்கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின் பார்க்கலாம். மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைக்கிறது வந்து பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் எது அப்படின்னு கேட்டால் அட்லாண்டிக் பெருங்கடல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். 16வது கொஸ்டின், உறைந்த கண்டம் அப்படின்னா உறைந்த கண்டம் எதுனா ஆப்ஷன் சி அண்டார்டிகா. ஓகேங்களா. 17வது கொஸ்டின் என்னன்னா உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னா ஆசியா. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி எதுனா சோடானக்கப்புரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பெருங்கடலில் மிகப்பெரியது எது அப்படின்னா பசிபிக் பெருங்கடல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 20வது கொஸ்டின் என்னன்னா டெல்டா டேஷ் நிலை நிலத்தோற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3ஆம் நிலை தோற்றம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 21வது கொஸ்டின், டேஷ் வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும் அப்படின்னா மனித வளம் மிகவும் மதிப்புமிக்க வளமாகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 22வது கொஸ்டின், ஆசியாவில் மேற்கு எல்லை இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்டு அரபிக்கடல். நெக்ஸ்ட் வந்து 23வது கொஸ்டின், எல்பர்ஸ் மற்றும் ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலை பீடபூமி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈரான். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 24வது கொஸ்டின், நிலநடு காலநிலை என்பது ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டு, மற்ற ரெண்டுமே தப்பு. ஓகேங்களா. 25வது கொஸ்டின், இந்தியாவில் டேஷ் உற்பத்தி முன்னிலை வைக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி மைக்கா உற்பத்தி தான் முன்னிலை வைக்கிறது. 26வது கொஸ்டின், ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையேயான இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை அப்படின்னா பைரனீஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 27வது கொஸ்டின் என்னன்னா ஐரோப்பா மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுவது எதனாலனா ஆப்ஷன் பி அந்த இதில் உள்ள காரணத்தினால. இப்பகுதியில் வட அண்டார்டிகா வெப்ப நீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றது. ஓகேங்களா. அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 28வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் தவறான கூற்று. ஐரோப்பாவில் அனைத்து ஆறுகளும் ஆல்ப் மலையில் உற்பத்தி ஆகின்றன. இது மட்டும்தான் தவறு, மற்ற எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு 29வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணைனா ஆப்ஷன் சி தான் கரெக்டு பென்னிஸ் மற்றும்
இத்தாலி. நெக்ஸ்ட்டு 30வது கொஸ்டின், ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட நாடு எதுனா ஐஸ்லாந்து. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.